மேடம் கூட என் கூடயே இருந்துட்டு எனக்கே துரோகம் இத பண்ணிருக்காங்க. பாருங்க, உங்க மனைவி இது பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த நியாயம் பேசுவீங்களா? சரி, உங்க மனைவிக்கு உங்களுக்கு சண்டை ஆச்சு, அவர் வந்து குழந்தைகளை படிப்பிக்கிறேன், நான் வந்து இது பண்றேன்னு நாங்க ஒத்துப்பீங்களா? மேடம் ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? அது எப்படி யாருமே ஒத்துக்க முடியாதுதான் அப்ப மேடம். அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் நம்ம அதுதான். கரெக்டா இருந்தா இன்னொரு பொண்ணு எதுக்கு நீ தப்பு இத பண்ண பாருங்க, அது போகுது? கேள்வி நீ கேட்கறது எதுக்கு நீங்க சொல்ற? தேவையில்ல. அவங்க புருஷன் இருக்காங்க, பெத்தவங்க இல்ல, இருக்காங்க, நீங்க கூட என் பிறந்தவங்க இருக்காங்க. ஒய்ஃப்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்கல்ல, அந்த இதுக்கு தான் நான் இந்த காரணத்தை சொன்னேன். இத பாருங்க, உங்க வைஃப இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணா நீங்க பேசாம கேட்டுட்டு இருப்பீங்களா, பாத்துட்டு இருப்பீங்களா? அதே கோவம் தான் தப்பு பண்ணணும்ன்றது யாரும் பண்ணல மேடம். இப்ப கூட ஒரு குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம தப்பு போராடுறோம். கொலைகாரன் எப்படி கூட அது? அதுதான் சொல்லுவான். எல்லாமே யூஸ் சரிங்களா? பண்ணிட்டு கொலைகாரன் கூட நான் கொலை பண்ணணும்னு இப்ப இந்த கொல்லல, ஆனா பொண்ணுகிட்ட சூழ்நிலை பேசலாம், பழகணும், பாயின்றதுக்கு தப்புங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பேசணும், நம்ம அப்படி பழகணும், கிடையாது. தப்புங்க. உங்க வைஃப்க்கு தெரியுமா நீங்க இப்படி உதவி பண்றீங்கன்னு? யாரு? நான் எல்லாருக்கும் பண்றேன்றது தான் தெரியும். ஆனா இந்த எல்லாரும் பொண்ணு இவர் தான் எல்லாருக்கும் பண்றேன்றது தெரியாது. பண்றாரு. நீங்க மகாத்மா காந்தியா? இல்ல மேடம், என்ன பார்த்தா இன்னொரு யார் விஷயம். காசுன்னு ஒரு கஷ்டம்னு வந்து கேட்டா என்னால எல்லாரும் முடிஞ்சது. ஐடி பார்க்குகள் போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க. இவருடைய லட்சணம் பார்க்கல கேட்டு பார்க்க சொல்லுங்க. மேடம், யாரோட இவரை லட்சணம் பத்தி இவரு எப்படின்றது எல்லாமே எல்லாருக்கும் வந்து தெரியும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாருல்ல, அவர் எப்படி எல்லாருக்கும் கேட்ச் help பண்ணிருக்காரு பண்றாரு. நான் உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் வேணும், எனக்கு ஆட்டோ ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா நான் ஒரு 5000 ரூபாய் ஒரு தருவேன். 10 பேர் இருக்காங்க எனக்கு ஒரு மேடம். இன்னொருத்தருக்கு ஒரு 10 பேர்ல கஷ்டம். அது இல்ல, ரவி, உங்களுக்கு already ரவி, வரலாறே மக்கள் இருக்கு. பாத்துட்டு வரலாறே இருக்காங்க. இருக்கு. நீங்க இப்ப சொன்னதை கேட்டா காரி துப்புவாங்க. வேண்டாம் ப்ளீஸ். உங்க வைஃப் பேர் என்னது? காயத்ரி. காயத்ரி. ஹலோ, ஹலோ, காயத்ரி பேசுறீங்களா? ஆமா உங்க ஹஸ்பண்ட் பேரு ரவியாமா? ஆமா. சரி, நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. ஆ இங்க வந்து ராதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஆ அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. ம் ராதாக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் 3 வருஷமா தொடர்பு இருக்கு சொல்றாங்க. ம் உங்களுக்கு தெரியுமாம்மா? தெரியாது. உங்க ஹஸ்பண்ட் இங்கே தாம்மா இருக்காரு, ரவி இங்க இருக்காரு. கொடுங்க அவர்கிட்ட, அவர் இங்கே தான் இருக்காரு, பேசுங்க. கொடுங்க. சொல்லுமா. என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு தான் சரி வந்தேன். ஆ அது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி. என்ன? இல்லை இல்லை. போனேன். ஆ சரி, நான் உங்க வேலையில் வரேன், எனக்கு நான் வரேன். ஆ கை கால்லாம் நடுங்குது, ஏன் அப்படிலாம் பண்றீங்க? சரிம்மா, 3 வருஷமா இவர் உதவி பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணோட பசங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. ஆ அவர் வந்து அந்த பொண்ணை புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. சோ இவர் உதவி பண்ணாராம். அப்ப நான் கேட்டேன், நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்களா கேட்டேன். ஆமா, யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் உதவி பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. இவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, அது அவரும் ஒத்துக்கிறாரு, அந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. ஆ இது தப்புன்னு நாங்க சொல்றோம். ம் இதோட என்னால இப்ப எதுவும் சொல்ற சூழ்நிலை இல்ல. திடுக்குலாம் அதெல்லாம் கேள்விப்பட்டாக்க நான் இதுக்கு தானே அப்பையிலேருந்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா என்னன்னு எனக்கு எதுவும் இப்ப சொல்ற சூழ்நிலை இல்லை. நானு சரிதான், எனக்கு கை கால்லாம் நடுங்குது இதெல்லாம் கேட்டா. உங்களுக்கு கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பி எல்லாம் இல்லையாம்மா? எங்களுக்கு எல்லாம் இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் வச்சுதான் எதா இருந்தாலும் பேச நீங்க முடியும். பேசுங்க, அவர் இதுல இருந்து விலகி போயிட சொல்லுங்க. ஆமா, சரிங்களா? எந்த பொண்டாட்டி தான் ஒத்துக்குவா? ஹலோ, எனக்கு இது தெரியாது உண்மையிலேயே. தெரிஞ்சா எந்த பொண்டாட்டி ஒத்துக்குவா? அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. ராதா இங்கதான் இருக்கா, பேசுங்க. ஹலோ, யாருமா? அந்த ராதா கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு நீ எப்படிமா இது பண்ணுவ? ஆ ஹலோ, சொல்லுங்கக்கா. அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குது, தெரியுமா? இவங்க எப்பயுமே வந்தாங்கன்னா ஒரு 4 ஆளை கூட்டிகிட்டு வராங்க மேடம், ஆட்டோவில் வராங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் பழைய வீட்டாண்டியே என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு 4 பேர் வச்சு அடித்தாங்க ஃபர்ஸ்ட்டு. உன்னை கூப்பிடுறதுக்கு நாங்க ஆள் இருங்க, கொடுத்தோம். அது 10 எப்படி பேர் நடந்ததுன்னு வச்சிருக்காங்க. கேளுங்க. இவனை கூப்பிடதான் நாங்க போவோம், மிச்சபடி அங்க போய் நான் எந்த பிரச்சனையும் பண்ண இல்ல மாட்டேன். ma'am. சொல்றதெல்லாம் பொய் இவங்க மேடம். வண்டிக்கு போயிருந்தப்போ இவங்க ஒரு நாள் வந்தாங்க வீட்ல. நான் உள்ள கிச்சனுக்குள்ள சமைச்சிட்டு இருந்தேன். எப்ப யார் இது போனாலும் வீட்ல? அவன் அங்கதான் யார் இருக்கான். இது வீட்ல அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. எங்க அப்பா உட்காந்துருந்தாரு. எங்க அப்பா ஏன்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப வயசானவர் மேம். கை காலம் நடிக்கிட்டு, என்னம்மா எதுக்கு இங்க ஐயோ, வந்திருக்கீங்க? அதெல்லாம் இல்ல அப்படின்னு மேடம். பாருங்க மேடம், பேச விடுறாங்களே, இவங்க பேச நான் சைலண்டா இருக்கிறல்ல மேடம். வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, உள்ள வந்துட்டு எங்கடி என் புள்ள அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்க பிள்ளை எங்கன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், உன் நம்பர்ல இருந்து போடு அப்படின்னாங்க. என் நம்பர்ல நான் ஏன் போடணும், நீங்க ஃபோன் போடுங்க. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேடம்
திரும்ப ஃபோன் போடுனாங்க. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு 2 ஆள் எட்டுன்னு வந்து வாசல்ல நிக்க வச்சுட்டு ஒரே பிரச்சனை வீட்டாண்ட. இவன் வந்து நான் வண்டியில தானே இருக்கேன், எதுக்கு அங்க போய் பிரச்சனை பண்றீங்க? இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு. இவங்க ஃபோன் பண்ண உடனே அவர் பேசிட்டு, "நீ அங்கேயே இரு, நான் வரேன்" அப்படின்றாரு. நாங்க இருக்க மாட்டேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போயிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்க்குறேன், எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வாடி, போலீஸ் ஸ்டேஷன் வாடி, போலீஸ் ஸ்டேஷன் வாடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்து ஆமா, ஒரு 20 இடம் கூட நாள், வீடு ஒரு வந்து மாசம் காட்டு வீட்ல பக்கத்து வீடு வரலனால? வித்துட்டோம் மேடம். இவங்க வீட்டு பக்கத்துல இந்த வீடு வித்துட்டோம் மேடம், இவங்க அசிங்கம் பண்ணதுனால. கிடையாது, அவங்க முன்னாடியே வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மேடம். அதெல்லாம் என்ன மேடம், எங்க வீடு நாங்க ஏன் மேடம் விக்கணும்? தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து தப்பா நடந்துக்கிறீங்க, நீங்க ஒழுங்கா இல்லைன்னா உங்க வீட்டை நானே எழுதி கண்டிப்பா இது கிடையாது சொன்னாங்க. மேடம். சொன்னேன் மேடம். கண்டிப்பா இதுக்கு தப்பா மேடம். இப்ப நான் தப்பா நடக்கிறேன் மேடம், இவங்க வழிக்கே நான் வரேன், நான் ஏம்மா, தப்பானவன் யாரையும் பார்த்து நீங்க தப்பானவங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுமா. இல்ல மேடம். அவங்களுக்கு நியாயம், சரிங்களா? ஆனா ஒரு விஷயம் நான் சொல்வேன், உங்க கோவம் நியாயமானது. நான் தப்பானவனே உங்க சொல்றாங்க மேடம், நான் அதெல்லாம் பேச மேடம். என் பையன் என் கூட வரணும். சொல்லுங்க. அவங்க மேல இருக்கிறவனோட ஆட்டிடியூடு மாத்தணுமா? நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லைங்க மேடம். எப்போ? 9ஆம் தேதி மேம், 9ஆம் மாசம் 9ஆம் தேதி Register போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆமாம் மேம், போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ப்ரூஃப்லாம் கொடுத்து வச்சிருந்தோம். இப்போ போய் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டாண்ட போய் பார்த்து பக்கத்து வீட்டுல கேட்டதுக்கு தாலி கட்டல சும்மா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க மேடம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நீங்க பேசுங்க உங்க தம்பிகிட்ட. என்னடா சொல்ற? இங்க பாரு, உனக்காக தானே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வரமாட்டேன்னு சொன்னா? அம்மாடி கவிதா, நீ கொஞ்சம் அந்த பக்கம் உட்காரு. புவனேஸ்வரி, அந்த பையன் பக்கத்தில் வந்து. வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லியா? வரேன். வரேன்னா நீ மட்டும்தான் வரணும். நான் மட்டும்லாம் வர முடியாது. நீ மட்டும் ஏன் வர முடியாது? ஏன் வர முடியாது? நீ மட்டும்தான் வரணும், வந்து அவங்கள பார்த்துக்கணும். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், நானா வந்து அவங்கள பார்த்துக்க முடியும்? புவனேஸ்வரி, அவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இல்லைங்க மேடம், அதெல்லாம் எதுவுமே பண்ணல மேம். அதெல்லாம் போய் பேசலாம் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இல்லீகல் கான்டாக்ட் தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவுமே சொல்லல. 9ஆம் தேதி மேம் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ஸ்டேஷனில் லாஸ்ட்டாக எழுதி கொடுத்துட்டு வரும்போது ஆள் வச்சுருந்தாங்களே, அப்போ நீ இருந்தல்ல? ஆள் வச்சுலாம் இல்ல, உன்னை அவன் வெளியே கையில வச்சு கத்திய வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்ல. போய் சொல்லாத. சரி, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கலாமா? வா போய் கேட்கலாம், வா. வாங்க போய் கேட்கலாம். கத்திலாம் வச்சு நாங்க என்ன அவ்வளோ வெளியே கேவலமா நினைக்கிறேன் நீ? ஸ்டேஷனில் இருந்தவங்க எல்லாரும் கேளுங்க. வா, எல்லாரும் கேட்கலாம் தான், வா. நான் நான் வேணும்னு கத்தி பெத்த நினைக்கிறேன். பிள்ளைய கத்தி வச்சு வெட்டவ நாங்க வளர்த்தோன்னே. அதுக்கு முன்னாடி நாள் புடவை எடுத்து கொடுத்து தூக்கு போட்டு இங்கேயே சாவி வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு வீட்டில் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க மேடம். அதுக்கு முன்னாடி நாள்லாம் இல்ல, போலீஸ் அதுக்கு ஸ்டேஷன்ல இருந்து இவங்க 2 வந்து பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கு முன்னாடி நாள் அவங்க லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. போட்டோஸ் இல்ல மேம், போய் சொல்றான். நீ இல்லை நீ கண்ணு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் போலீஸ் பாருமா, போட்டோஸ் இருக்கு. கல்யாண சர்டிபிகேட். அதெல்லாம் பொய் சர்டிஃபிகேட் மேடம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு என் பிள்ளை சரி, வேணும் சின்ன மேடம். வயசுன்னு சொல்றாங்களா, நான் அவங்க உங்களை பசங்களை நம்பி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வரேன். அவ இது இல்லைனாலும் அவ என்ன வேணாலும் செய்வா மேடம். ஸ்கூல் சர்டிஃபிகேட் நான் ஒத்துக்கவே மாட்டேன் மேடம். நான் உங்க பையன் 18 வயசுக்கு மேல ஆச்சுல, அவங்கள விடுங்க, அவங்க என்னவோ இருக்கட்டும். அவங்க பையனுக்கு என்ன வயசு? என் பிள்ளைக்கு 22 வயசு தான். நான் இல்லைன்னு சொல்லல. மேஜர்மா. அவனுக்கு வந்து வசியம் பண்ணி அவன் வச்சிருக்கான் மேடம். நான் இதை ஒத்துக்கவே சரி, மாட்டேன். எங்களுக்கு லாஸ்ட் சான்ஸா அவனுக்கு நாங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல அவன் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க ஃபர்தர் இதை எடுத்துக்கிறோம். என்னம்மா அது வரைக்கும் மெடிக்கல் எங்களோட- ட்ரீட்மெண்ட்? இப்போதைக்கு அவன் வந்து அவனோட நிறைய வசியெல்லாம் சுயநலமே இல்ல. பண்ணியிருக்கான் மேடம். இவ அக்கா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்க சரியான மனநிலையில இல்ல, அதனால தான் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கீங்க ஃபீல் பண்றாங்க. நான் வேணா அதுக்கும் வேணா சர்டிஃபிகேட் வேணா எடுத்துட்டு வரேன் மேடம். நான் என்னோட இதில் கரெக்டாக தான் மேடம். சர்டிபிகேட் எல்லாம் நார்மலில் விடுங்க தான் தம்பி. இருக்கேன் மேடம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு ஓப்பனா பேசுங்க அவங்க கிட்ட. என்னோட மனசில் ஒரு பொண்ணுக்கு நான் பொண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ வாழ்க்கையும் போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. வாழ்க்கை கிடையாது, கொடுத்துருக்கு. அவங்க முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்க. ஒன்னால ஒண்ணு அவங்க பிரியல. அவங்க ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இறந்துட்டு இப்போ தனியா இருக்காங்க. எங்களால அவங்க ரொம்ப அவ அசிங்கப்பட்டாங்க. தனியா இருந்தா அவங்க இருந்த இருந்துட்டு காட்டு அம்மா பக்கம் வீட்டோட. வீட்டுலயும் ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்க அம்மா போற இடம் இவங்க போற இடம் எல்லாம் பின்னாடியே போய் காரி துப்புறது. பின்ன எட்டு இந்த துப்பு மாதிரி ஒரு அசிங்கமா சின்ன பையனை பேசுறது. பண்ணா யாரு எந்த அம்மா இதுக்கு வச்சு முன்னாடி சும்மா நான் இருப்பாங்களா? நீங்க நான் வீட்டுல இருக்கும் போது நடந்தது மேடம். இதெல்லாம் அவங்க இதெல்லாம் எல்லாம் பொய் ஒண்ணா மேம். இருக்கும் போது நடந்தது. பொய். இதெல்லாம் இது எல்லாமே பொய். நான் பைத்தி கச்சேரானே அவங்க வீட்டுல நான் சும்மா போய் நான் நிக்கிறதுக்கு நானு பைத்தி கச்சேன் நானு. அது இப்பதான் மேடம் இதெல்லாம் நல்லா okay. செஞ்சிருக்காங்க. இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணறது அது நம்ம யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. முந்தான உங்களுக்கு ஒரு தாலி இல்லாம கடமை இருந்தா இருக்குல்ல. மேடம். அவங்க கஷ்டப்பட்டு முந்தானை எப்படியோ கூட. வளர்த்துட்டாங்க, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க.